சிற்றம்பலம். இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா கொல்லிக்கப்பானம் அப்படின்ற ஒரு பண்ணில் அமைந்தது. இந்த இடத்துல சுந்தரர் பதிகம் பாடியிருக்கார். மற்ற ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க, ஆனால் நமக்கு பதிகம் கிடைக்கல. ஆனால் இந்த தலத்தில் சுந்தரர் பெருமான் இந்த பெருமானை வணங்கி அருள் பெற்றிருக்கிறார். இப்பொழுது இந்த தலத்துல என்ன சிறப்பு என்பதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு படித்து காட்டுவார். திரு காணாட்டாம் உள்ளூர், என்னுடைய வேறு பெயர் காணாட்டாம் புலியூர். இங்க இருக்கிற இறைவனுடைய திருப்பெயர் பதஞ்சலி நாதர். இறைவியின் பெயர் காணார் குழலி அம்புஜாட்சி கோல்வலை கையால். கோல்வலை கையால் தான் போட்டிருக்கோம். தலமரம் அத்திமரம் எருக்கஞ்செடி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சூரிய புஷ்கரணி. இங்க வழிபட்டவங்க சுந்தரர், சேக்கிழார், பதஞ்சலி முனிவர் ஆகியோர் இங்க வழிபட்டு இருக்கிறாங்க. மக்கள் வழக்கத்துல காணாட்டம் புலியூர் அப்படின்னு சொல்றாங்க. பதஞ்சலி வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. தேவார பாடல்கள் சுந்தரர் வாழ்வாய வினிலும் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறாரு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் சேக்கிழார் பாடல்கள் இருக்குது. தலமரம் வெள்ள இருக்கு. இது ரொம்ப செங்காலால் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு ஆலயம். விக்கிரம சோழன் காலத்துல இது விருதராஜ பயங்கர வளநாட்டு கீழ்காநாட்டு முள்ளூர் ஆகிய திருச்சிற்றம்பலம் சதுரேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கல்வெட்டுல. அவ்வளவுதான். அமைவிடம் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து நகர பேருந்து நிறைய இருக்கு. கோயில் வரை வாகனத்துல செல்லலாம். இந்த இடத்துல எனக்கு செவி வழியா தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்லிடுறேன். பதஞ்சலி முனிவர் இந்த இடத்துல இறைவனுடைய நடன காட்சியை தரிசனம் பண்றதுக்காக வர்றார் தில்லைக்கு. அப்பொழுது பல தலங்கள்ல அவர் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். நாம இதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ண அந்த ஓமாம்புலியூருடைய தலத்துல வியாக்கிரபாதருக்கு நடராஜர் பெருமான் எப்படி நடனமாடி தரிசனம் கொடுத்தார் அப்படின்றத அங்க ஒரு சிற்பத்துல பார்த்தோம். அப்படி பதஞ்சலி முனிவருக்கு அங்க காட்சி கொடுத்து இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டு அவர் அந்த நடன காட்சியை கண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷன், அதாவது பார்க்கடல்ல திருமாலுக்கு ஆதிசேஷனாக இருந்து ஆதிசேஷன் ஒரு விருப்பத்தின் காரணமாக திருமாலிடத்துல அவர் ஒரு உத்தரவு வாங்கி இந்த மாதிரி நடராஜரனான நடன காட்சியை காணணும் அப்படின்னு சிதம்பரத்துக்கு அவர் வர்றாரு. அங்க பல நாள் தவம் இருந்து அதன் பிறகு அவர் இங்க பல இடங்கள்ல பெருமான வழிபட்டு அந்த நடன காட்சியை கண்டதா சொல்லப்படுகிறது. அதை தான் நாம் இப்போ இந்த தளத்துல நினைவு வச்சுக்கணும். இப்ப சுந்தரர் பெருமான் இந்த தளத்துல ஒரு பதியம் பாடலன்னா நாம இங்க வரப்படுறது இல்லை. சுந்தரர் தான் நம்மள கூப்பிட்டு வந்திருக்க. ஏன்னா சுந்தரர் தான் நமக்கு இந்த தளத்தை காட்டியிருக்க. அப்படிப்பட்ட ஒரு தலத்தை நாம் இப்போ விண்ணப்பம் செய்து அருள் பெறுவோம். நவரோஸ்.
இது ஒரு நீண்ட வரி, சின்ன சின்ன வரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் அற்புதமா இருக்கும் பாடுறதுக்கு. நல்லா பாடலாம். அப்படி நேரடியா நான் ஒரு வரி பாடிடுறேன், நீங்க அடுத்த அந்த மாதிரி வர வள்வாய மதிலரும் கலர் சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர்தம் போனை முள்வாய மடல் தழுவி முடைக்காலை ஈன்று முட்டளர்ந்து விரைனாறு முருகு விரி பொழில் சூழ் ஒரு மேகம் முகிலாகி புத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் திருமேவு செல்வத்த மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தனர் போது நகரெங்கும் இரும்பு எந்த மூவிளைய சூழத்தினானை இறையவனை மறையவன் என் குணத்தினானை அரும்பு என்ற அரவிந்த தனிமலர்கள் தேறி அன்னங்கள் விளையாடும் அகந்துறையின் அருகே பூளை புனை கொன்றையோடு புரிசடையினானை புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் வாழைப்படு கமுகின் சூழ இளந்தெங்கின் படுமதம் செய்தொழுங்கும் தேரல்வாய் மடுத்து பருகி செருக்குவாய் பைங்கண்கள் அறவரையினானை தேவர்கள் சூழா மணியை செங்கன் விடையானை இருக்குவாய் அந்தனர்கள் எழுகிற புள்ளெங்கும் வேள்வி இருந்திருநீயம் பழங்கு நகரெங்கும் கருத்துவாய் பெண்ணையோடு தெங்கு மணி சோலை காநாட்டு முள்ளூரி கண்டு தொழுவேனே விடையறவ கொடியேன் பெண்ணவர்தம் போனும் வெள்ளத்து மாலவம் வேத முதலானும் அணியினையும் திருமுடியும் காண அறிதாய் சங்கரனை தத்துவனை கையமனவார்கள்
உடைய விளக்குழலவில போதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கருமேல் மலைகளிலே வாக்குவலை தாய்வாரும் கணி காணாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதேனே அருமணிய முத்தினையாம் அஞ்சாடும் அமர்வு திருமானி அருமறை பொருளானை திருமணியை தீர்கருவின் ஊரல் இருந்தேனை தெளிவறிய மாமணியை திகழ்தனுசம் பொன்னை குருமனைகள் துளித்திழியும் திரிவாய் போல் வளையா குடைந்தாள் கொள்ளிடத்தின் கருமேல் மணிகள் போல மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழைத்தழுவு வெண்ணோல் மேவு திருமார்பின் ஈசன் தன் என் தோள் வீசி எறியாட குடைதழுவு திருகாவி போராரவம் அகற்றி கோவனுக்குள் புலகரை புலிதலையினானே தலை தழுவு தன்னிறத்த சென்னலதன் அயலே கடந்தரல மென்கரு ஆழ்கிடையின் அருகே கைதழுவினை கொடுக்கும் கழனி கொடுப்பன காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே குனியினிய கதிர்மதியும் சூடு சடையானை குடலம் குண்டலம் சேர்க்காதவன் கண்டினங்கள் பாட பணிபுரியும் சடையானை பால்வெண்ணீரானை பல உருவும் கண்முருகு ஆய பெருமானை துணியினிய தூய்மொழி தொண்டை வாய் நல்லா தூணீகம் கண் வளர் கீழ்கிடங்கின் அருகே மணிவிழிய கலகி மனம் தழுவும் பொழி சோலை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை கோமாந்தன் பாவை ஆக தனதுருவம் ஒரு பாகம் சேவித்த பெருமான் தாமை நமக்கு மெய்நெறியை காட்டும் வேத முதலானை தூவிவாய் நாரையொட் குருகு பாய்ந்தாற்ப துறை கொண்ட விலரும் கயல் துள்ளி விளையாட ஆதிவாய் மஞ்சு பலபன் செய்யும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இறையினால் கடல் சூழ் தென்னிலங்கை கோணை செற்றவனை செஞ்சடனை வெண்மதியினானை கரையினார் குணக்கழிவு கொள்ளிடத்தின் கரையே காணாட்டு முள்ளூரில் கண்டு கடல் தொழுதே உரையினார் மதையான் நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த பொன் தமிழ்கள் வல்லார் கரையினார் வழிஞானம் ஆண்டவர்க்கு தாம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவராமே வரையினார் வகையால் ஆண்டவர்க்கும் காம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமே கரையினார் வழிஞானம் ஆண்டவர்க்கும் தாம்போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவராமே அதாவது இந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைப்பட்டது. இது எப்படின்னா, இந்த சைவ சித்தாந்தம் படிக்கும்போது பொதுவா இந்த உயிர் 5 அவத்தைப்படும். அது என்னன்னா, நனவு, கனவு, உறக்கம், வேறுறக்கம். அதுக்கு மேல நாம எங்க இருப்போம்னு தெரியாது. அது ஒரு நிலை. அது பொது, இந்த உயிருக்கு பொது. இந்த உயிர் சிறப்பு என்ன அப்படின்னா, எதை சாருதோ அதுவாகவே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. ஒரு படிங்க லிங்கம், ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, நல்ல படிங்க கல். அந்த படிங்க கல்லுல நீங்க என்ன நிறத்தை காட்டுறீங்களோ அந்த நிறத்தை பிரதிபலிக்கும். அந்த மாதிரி இந்த பதிகத்தை எப்படி பாடணுமோ அப்படி நீங்க அதை சார்ந்து ரொம்ப அருமையா பாடணும். அதுதான் சார்ந்ததன் தன்மைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நான் உண்மையிலே
ஒரு பசியான நேரத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு பதியம், இதெல்லாம் யாருமே ஓதுவார்கள், பாடுறதில்லை. நாம் இன்னைக்கு திருக்கோயிலில் வந்து பாடுறோம்னா நாமெல்லாம் ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிச்சிட்டோம். இன்னும் நீங்கள்லாம் பெரிய பெரிய ஓதுவார் ஆகிடுவீங்க. 274 தலமும் படிச்சு வந்து பாடினீங்கன்னா நீங்க யார் பாடுறோம் அதை திருப்பி வாங்கி பாட்டு 3 பேர் பாட்டு குருநாதருக்கு தெரியும். ஆமா இல்ல இவங்க 2 ஐயாவும் நல்லா பாடுறாங்க. யாரெல்லாம் அப்புறம் இடத்துக்கு வர்றாங்களோ அவங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க. இப்போ ஐயா வந்து அப்புறமேட்டுக்கு வரல, ஐயா அப்புறமேட்டுக்கு வரல. ஆனா பாட்டுலாம் வந்து ராகம் மட்டும் வரும். ராகம் வரல. அவரு வேற தருமபுரி ஆதிங்க. ஐயா